கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் கர்த்தருடைய வார்த்தையாக யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். எனக்கு அருமையானவர்களே, மிகவும் முக்கியமான ஒரு காரியம். என் ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, நான் விண்ணப்பிக்கிறேன், நான் ஜெபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், பல காரியங்களை நம்ம சொல்கிறோம்ல, சோர்ந்து போகிறோம். சில வேளைகள் ஆண்டவர்கிட்டயே கேள்வி கேட்குறோம், ஊழியர்கள்ட்ட கேள்வி கேட்குறோம், நான் ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு நடக்கலை? ஆனால் இந்த இடத்துல பேதுரு சொல்லுகிறார், தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியினால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். எப்படி தகாத விதமாக விண்ணப்பம் பண்ணுறோம்? நம்மை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறீர்கள். நம்மளுடைய இச்சைகள் நிறைவேற வேண்டும் என்று சொல்லி, எனக்கு அருமையானவர்களை, நாம் விண்ணப்பம் பண்ணும் பொழுது எப்படி அந்த விண்ணப்பத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார்? சண்டையும் யுத்தமும் பண்ணி நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலே உங்களுக்கு சித்தி ஆகிறது இல்லை என்று சொல்லுகிறார். சண்டைகள், அபிப்பிராய பேதங்கள், ஒருவரை ஒருவர் குற்றம் சுமத்துதல், தேவ சமூகத்தில் போய் எப்படி நிற்கிறோம்? நம்மை தாழ்த்துக்கிறோமா? ஆண்டவரே, நான் தெரியாமல் இந்த வார்த்தைகளை பேசிட்டேன், ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே என்று சொல்லுகிறோமா? மற்றவர்களை குறித்து நாம் ஏதாவது பேசிட்டோம், தெரிஞ்சோ தெரியாமலோ, நான் ஆண்டவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும்ல. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஒருவர் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள்னு ஆண்டவர் சொல்கிறாரு. இதுதாங்க நம்முடைய விண்ணப்பங்களுக்கு தடையாக இருக்கிறது. ஒருவேளை இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய குடும்பத்தில் நல்ல காரியங்கள், மங்களகரமான காரியங்கள் நடப்பதற்கு தடையாக இருக்கலாம். வாலிப பிள்ளைங்க, பையன் இன்னும் திருமணம் ஆகலையே, தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர்கிட்ட போய் தனிமையாக அமர்ந்து, ஆண்டவரே என் இதயத்தை சோதித்து பாரும் ஆண்டவரே, நான் செய்த தவறுகளை எனக்கு வெளிப்படையாக சொல்லுங்க ஆண்டவரே. தெய்வ சமூகத்தில் கதறுங்க. ஆண்டவரிடத்தில் நாம் கதறி ஜெபித்து கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி அவரிடத்தில் மன்னிப்பு பெற்றுவிட்டு நீங்கள் விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமாக அவர் பதில் கொடுப்பார். உன் ஜெபத்திற்கு பதில் உண்டு, உன் கண்ணீருக்கு பதில் உண்டு. தேவ பிள்ளையே, நீ இழந்து போவதில்லை. தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணாதபடிக்கு இன்றைய நாளில் என் விண்ணப்பத்திற்கு தகாதது எதுவெல்லாம் இருக்கிறது என் வாழ்வில்? மன்னிப்பா? மற்றவர்களை நேசிப்பதில் குறைவா? என் வார்த்தையில் பாவமா? யோசித்து பார், அர்ப்பணித்து பார், நிச்சயமாய் நீ அற்புதத்தை பெறுவாய். எங்கள் அன்பின் ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கால வேளைக்காக நன்றியப்பா. தகப்பனே, தகுந்த விதமாய் உம்முடைய சமூகத்தில் விண்ணப்பிக்கும்படியான இருதயத்தை தேவரீர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறாண்டவரே. நீர் வாக்கு மாறாத தேவன். உம்முடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் மாறி போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் வார்த்தைகள் ஒளிந்து போகாது. கேட்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.